நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் ரொம்ப நம்பிக்கையாகவும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் பிடிக்கல தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் சொக்கலிங்கம் குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 to 10:30 மணி நடக்கிற இந்த ஆன்லைன் மீட்டிங்ல 24 hours a day 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் நாளுக்கான சிந்தனையை முதல்ல வாசித்து அதற்கு அப்புறமா அதற்கான விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்துவோம். முதல்ல செப்டம்பர் 5க்கான சிந்தனையை வாசிப்பதற்கு நான் சொக்கலிங்கம் அவர்களை அன்போட பணியோட அழைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். செப்டம்பர் 5 ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. முதன்மையானவற்றை முதலில் எடுத்து செயலாக்கம் செய்ய வேண்டும் என்பது குடிநோய் பிரச்சனை நமது அனைத்து பிரச்சனைகளுக்குள் முதன்மையானது என்பதை மறவாமல் மனதில் கொண்டிருக்க வேண்டும் என்பது இதற்கு பொருளாகும். தொழில், வியாபாரம், நண்பர்கள் ஆகிய பிரச்சனையையும் நமது குடிநோய் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையாக நாம் மனதில் கொள்ள நாம் அனுமதிக்க கூடாது. ஏஏ தோழமையில் தொடர்ந்து பயணிக்கையில் நம்மை உணர்வு ரீதியாக தடுமாற வைக்கும் பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பிரச்சனை உணர்வு ரீதியாக நம்மை தடுமாற வைக்கும் போது இந்த உணர்வு தடுமாற்றத்தை நமக்கு உகந்த ஒரு ஆடம்பரம் அல்ல என்பதை நாம் அறிய வர வேண்டும். வேற எந்த ஒரு பிரச்சனையையும் நமக்கு மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் மறக்கவே கூடாது. அது போதையற்ற மன தெளிவுடன் வாழ்வதற்கு என் மனதில் முதலிடம் கொடுத்து வாழ்கின்றேனா? இன்றைக்கு நாம் உயிர் பிழைத்து இருத்தலின் அடிப்படை விதி ஆகும். அறிவு, ஆற்றல் ஆகியவற்றின் அழகினை என்னை சுற்றி நான் காண முயற்சி செய்ய வேண்டும். நேற்றைய தினம் நான் செய்த செயல் ஆற்றலுடனும் துணிவுடனும் செயல்படும் மனிதனாக மாற முயற்சி செய்ய வேண்டும். ஆன்மீக முன்னேற்றம் என்ற அடிப்படை விதி என் வாழ்விற்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் அளிக்கின்றது. எப்போதும் என்பற்றவற்றை எதிர்நோக்கி மட்டுமே நான் இருக்க வேண்டும் என்று என்னுள் அருவமாக இருந்து என்னை இயக்கும் இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு படிந்து செயல்படுவதால் சாதிக்க இயலும். ஒருபோதும் நான் ஊக்கமிழந்து நிற்கக்கூடாது. யுத்தங்கள், வெறுப்பு, பேராசை ஆகியன இருக்கையிலும் கூட அவை மத்தியிலும் இந்த உலக நோய்களின் ஒரு பகுதியாக நான் இருப்பதற்கு பதிலாக அந்த நோயிலிருந்து மீட்படைதலின் ஒரு பகுதியாக நான் இருக்க வேண்டும். இன்றைக்கான பிரார்த்தனை. ஒரு மேம்பட்ட என வேண்டுகின்றேன். இவ்வுலக நன்மைகளின் ஆற்றலின் ஒரு பகுதியாக நான் இருக்க வேண்டும் எனவும் அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி இறைவா. நன்றி சார். நன்றி 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 சொக்கலிங்கம். மீண்டும் தெரிவித்துக் கொள்றேன். என் பேர் ஜான். நான் ஒரு குடி நோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் திரும்ப நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லாமே பிக் புக்ல ஒரு இடத்துல எழுதுறாரு, குடிநோயாளி உயிர் பிழைச்சு இருக்கணும்னா முதன்மையானவற்றை முதல்ல வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த திறனை அவன் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு எழுதுறாரு.
depends upon his ability to put first things first அப்படின்னு பிடபிள்யூ அவர்கள் எழுதுறார். sobriety அப்படின்னா மது போதையற்ற உடல் நிதானம். மது குடிக்கணும் அப்படின்னு அன்பு இருந்தாதான் உயிர் பிழைச்சி இருக்க முடியும். உயிர் பிழைச்சி இருக்கணும்னா முதன்மையானவற்றை முதல் இடத்துல வைக்க ஒரு குடிநோயாளி கத்துக்கணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில மிக மிக அத்தியாவசியமாக முதன்மையானதாக இருப்பவன் முக்கியமாக அவசரமாக அர்த்தத்தோட நான் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அடுத்த காரியங்களுக்கு போகணும். முதன்மையானவை முதலில், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். இது சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு மோட்டோ, உயர்ந்த ஒரு லட்சிய நோக்கம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். sobriety and survival of an alcoholic depends upon his ability to put first things first. என்னுடைய வாழ்க்கையில எது மிக மிக முதன்மையானது என்று அறிந்து அதற்கு எல்லாவற்றையும் விட முன்னுரிமை கொடுக்கிறது. ஆன்மீக ஒழுங்குமுறையில் வரிசைப்படுத்துவது எல்லாத்தோட முக்கியமானது என்ன? எல்லாத்தோட முக்கியமான நான் உயிரோட இருந்தாகணும். உயிரோட இருந்தா தானே வேற எல்லாத்தையும் செய்ய முடியும். நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னா நான் குடிக்காம உடல் நிதானத்தோட மனசுல குடிக்கணும்ன்ற வெறி இல்லாம வாழ்ந்தா மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. தார்மீக ஒழுங்குமுறை வரிசை நான் குடிக்காம இருக்கிறது தான் எல்லாத்தோட முதன்மையானது. மிக மிக முக்கியம் வாய்ந்த இந்த முதல் விஷயத்துல என்னுடைய கவனத்தை எல்லாத்தையும் குவிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. One of the mottos of the Fellowship of Alcoholics Anonymous is first things first. One of the mottos of the Fellowship of Alcoholics Anonymous is first things first. முதன்மையானவற்றை தோழமையின் லட்சிய நோக்கங்களுள் ஒன்றாகும். குடிநோய் பிரச்சனை என்பது நம்முடைய அனைத்து பிரச்சனைகள்ல முதன்மையானது என்பதை மறக்காமல் மனதில் கொண்டிருக்க வேண்டும் என்பது இதற்கு அர்த்தம். ஒரு குடிநோயாளி அப்படின்றத மறக்காம இருக்குது. அப்பப்ப மறந்து போயிடும். முதன்மையானவற்றை முதலில் எடுத்து செயலாக்கம் செய்ய வேண்டும் என்பது ஏய தொலைமையின் லட்சிய நோக்கங்களுள் ஒன்றாகும். குடிநோய் மறக்காமல் மனதில் கொண்டிருக்க வேண்டும் என்பது ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஏயுடைய ஸ்லோகனுக்கு அர்த்தமாகும். ஒரு குடிநோயாளியாகி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூக வாழ்க்கை, இது எல்லாத்துலயும் அப்பப்ப பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. குடும்பத்துல பிரச்சனை வரும், நான் பாக்குற வேலையில பிரச்சனை வரும், தொழில பிரச்சனை வரும், வியாபாரத்துல உண்டாகலாம், எரிச்சல் வரலாம், விரோதம் வரலாம். ஆனா இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் மது அருந்தாமல் இருக்கிறது தான், ஆல்கஹால் குடிக்க முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக இந்த ஸ்லோகனை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. எல்லாத்தோட முக்கியமானது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நான் மது போதை இல்லாத உடல் நிதானத்தோடையும் வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கைய வாழ முடியும், உயிரோட வாழ முடியும். மது அருந்தாமல் இருக்கும் உடல் நிதானத்தையும் மன தெளிவையும் இழப்பது வேற எல்லாத்தையும் இழக்கிறதற்கு முன்னோடியாக மாறி போயிடும். இருந்துட்டு இது ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்றது ஒரு குடிநோய்க்கு சாத்தியப்படாது. மது அருந்தாமல் இருக்கக்கூடிய உடல் நிதானத்தையும் மது குடிக்கணும் அப்படின்ற வெறி இல்லாத மன தெளிவையும் இழப்பது மற்ற எல்லாவற்றையும் இழக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும். Sobriety is the foundation.
மது போதையற்ற உடல் நிதானமும் மது அருந்த வேண்டும் என்ற மன வெறி இல்லாத மன தெளிவும் தான் ஒரு குடிநோயாளிய நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அடித்தளமாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடிநோயாளியுடைய வாழ்க்கையில அதுதான் எப்பவுமே முதன்மையான பிரச்சனை. வேற எல்லா பிரச்சனையும் ரெண்டாவது பிரச்சனை தான். வாழ்க்கையில வேலை பிரச்சனை, வேலை அது வரலாம், இது வரலாம், எல்லா பிரச்சனைகளும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல முதன்மையான பிரச்சனை என்ன? ஒரு குடிநோயாளியின் வாழ்க்கையில, ஒரு குடிநோயாளியாக என்னுடைய வாழ்க்கையில அதுதான் எப்பொழுதும் முதன்மையான பிரச்சனை. மது அருந்தாமல் இருப்பதில் ஒரு குடிநோயாளி முதன்மையாக தன்னுடைய முழு கவனத்தையும் குவித்து செயல்பட்டாக வேண்டும். இல்லாட்டி போனா உயிர் போயிடும். இத கவனத்துல வச்சுக்கணும். அதனாலதான் எல்லாத்த விட டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தோழமை சொல்லுது. எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா, முதல்ல குடிக்காம இரு அப்படின்ட்டு. ஏன்னா குடிச்சா செத்து போயிடுவார். Our sobriety and our survival depends upon our ability. பிற பிரச்சனைகளால் மன வருத்தம் அடைவது அல்லது உணர்ச்சி வசப்படுவது என்னால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆடம்பரம், டூபியஸ் லக்ஸரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மன வருத்தம் அடைவது, உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் உணர்வுகளை தடுமாற்றம் அடைவது, உணர்ச்சி வசப்படுவது ஒரு குடிநோயாளியாகி என்னால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆடம்பரம். இந்த ஒரு கவன சிதறலும் எனக்கு மிக 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 ஆபத்தானது. பேசிக்ஸுக்கு போறாரு. பேசிக்ஸ் அடிப்படை இதுதான். சோறு இருந்தாலும் சித்திரை வரைய முடியும். நல்ல வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு முதல்ல உயிர் இல்லைன்னா என்னத்தை வாழ முடியும்? தினசரி ஆன்மீக முன்னேற்றம் அவசியப்படுகின்றது. தொடர்ச்சியான வளர்ச்சி, ஆன்மீக முன்னேற்றம் தான் என்னுடைய எதிர்த்தலின் அடிப்படை விதியாக. நேற்றை விட இன்னைக்கு ஒரு மில்லிமீட்டர் ஆச்சும், ஒரு அங்குலமாச்சும் நான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும், வளர்ந்திருக்கணும். தொடர்ச்சியான வளர்ச்சி, தினசரி முன்னேற்றம். நேற்றை விட நான் முயற்சி செய்ய வேண்டும். முன்னோக்கிய கவனம். இனி வரும் காலங்களில் சிறந்தவை நிகழும் என்று எதிர்பார்ப்போட நான் இருக்கணும். இல்ல அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது, பிடிச்சு பிடிச்சு சாகுறதுதான் எனக்கு விதி, தலையில எழுதுற விதி அப்படின்னு மனசு சோர்வடையும் போது இன்னும் சோர்வடைகிறதற்கு வழிவகுக்க கூடாது. ஒரு பாட்டில போய் குடிச்சிட்டோம்னா அந்த மன சோர்வு ஒரு மடங்கு இருக்கிற சோர்வு தீர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. பிரச்சனையாக இருக்கக்கூடாது, தீர்வாக இருக்கணும். என்னை சுற்றி உள்ள உலகத்தை மேம்படுத்த என்னுடைய மன அடிப்படையில முதன்மையானவற்றை முதலாக வைத்துக் கொள்ள நான் கத்துக்கணும். எல்லாத்துக்கும் அடிப்படையில் நான் குடிக்காம இருக்கணும். மற்ற எல்லாவற்றையும் விட முதன்மைப்படுத்துகின்றேன். அந்த உடல் நிதானம் அப்படின்றது போதை இல்லாத உடல் சம்பந்தப்பட்டது. மன தெளிவு என்பது குடிக்க வேண்டும் என்ற அல்லது செயலடிமையாக செயல்பட வேண்டும் என்ற நிலையில வாழ்றது. இன்னைக்கு நான் மது போதையற்ற உடல் நிதானத்தை மற்ற எல்லாவற்றையும் விட முதன்மைப்படுத்துகின்றேனா? என் மன அமைதிக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய என்னென்ன உணர்வு தூண்டுதல்களை இன்னைக்கு நான் எதிர்கொண்டேன்? உலகத்துல நடக்கக்கூடும் நன்மைகளுக்கு நான் எந்த வகையில இன்னைக்கு பங்களிப்பாக இருந்தேன்? இல்ல தீமைகளை கண்டு மட்டுமே எரிச்சல் பற்றிட்டு உட்கார்ந்து இருந்தேனா?
என்னை சுத்தி எத்தனையோ நன்மைகள் நடக்குது. வாழக்கூடிய இந்த உலகத்துல நடக்கும் நன்மைகளுக்கு நாம் எவ்வாறு பங்களிக்க முடியும்? we must let we must never let any problem, whether of family, business, friends or anything else, create problem. We must never let any other problem, whether of family, business, friends or anything else, take precedence in our minds or alcoholic problem. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குடும்பம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகளால எழக்கூடிய எந்த ஒரு உணர்வு தடுமாற்றத்தையும் என்னுடைய குடிநோய் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையாக என் மனசுக்குள்ளார குடிக்கொள்ள நான் அனுமதிக்கவே கூடாது. எல்லாத்தோட பெரிய அப்படியே வீட்டுக்கட்டு மாளிகை மாதிரி பொலன்னு உதிர்ந்து போயிடும். பொலன்னு உதிர்ந்து போயிடும். 30 வருஷம் குடிக்கல, நீ போய் குடிச்சா என்ன ஆகும்? 1000 பிரச்சனை இருக்கு. உடம்புக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகளை காரணம் காட்டி என்னுடைய பெரிய பிரச்சனைய கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். இப்போ குடும்பம், எந்த ஒரு பிரச்சனையையும் என்னுடைய குடிநோய் பிரச்சனையை விட மிகப்பெரிய பிரச்சனையாக என் மனதில் குடிகொள்ள நான் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இது இன்னைக்கு சிந்தனையோடைய ரொம்ப பெரிய ஆன்மீக சிந்தனைகள் எல்லாம் கொடுத்துட்டு we learn to recognize the things that may upset us emotionally. என்னென்ன விஷயங்கள் உணர்வுகளை தடுமாற வைக்கும், குடிக்கணும்ன்ற எண்ணத்தை உருவாக்க வைக்கும், குடிக்கணும்ன்ற எண்ணம் எவ்வளவு நாள் குடிக்கொண்டிருக்கோ அந்த நாளைக்கு அளவுக்கு அது வெறியாக மாறிடும். தோழமையில தொடர்ந்து பயணிக்கும் போது நம்மை உணர்வு ரீதியாக தடுமாற வைக்கும் பிரச்சனைகளை நாம் இனம் கண்டு கொள்ள ஆரம்பிக்கணும். இப்ப நமக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் நம்மளை குடிக்க. When we find ourselves upset over something, we must realize that it is a luxury we alcoholics cannot afford. குடிக்கிற அந்த பெரிய ஆடம்பர செயல், அது நம்ம அஃபோர்ட் பண்ண முடியவே முடியாது. அதனால எந்த உணர்வு தடுமாற்றமா இருந்தாலும் சரிதான், மனசுக்குள்ளார குடிக்கணும்ன்ற எண்ணத்தை அந்த உணர்வு தடுமாற்றம் இல்ல, எந்த சூழ்நிலையிலையும் நான் குடிக்கிற செயலை மட்டும் செய்ய முடியாது, அந்த லக்ஸரி எனக்கு கிடையாது. Anything that makes us forget. ஆவடிக்கணும், நம்மள ஆவடிக்கணும். மேல கத்துக்கிற பாடம். எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கவே இருக்காது. நிறைய பிரச்சனை. அது குடிநோய் பிரச்சனைக்கான 2ஆம் இடத்துலதான் அந்த பிரச்சனை. முதல் இடத்துல நான் ஒரு குடிநோயாளி, என்னால குடிக்க முடியாது. நான் ஒரு குடிநோயாளி அப்படின்ற அந்த உண்மைய மறக்கடிக்க, உயிருக்கு ஆபத்தாக விளைவிக்கக்கூடியது. நமது முதன்மையான பிரச்சனையை மறக்க வைக்கும் வேறு எந்த பிரச்சனையும் மிக மிக ஆபத்தானது. Am I keeping sobriety first in mind? Am I keep உடல் நிதானத்தையும் மன தெளிவு இல்லாம, குடிக்கணும்ன்ற மன வெறி இல்லாம வாழ்றதையும் என் மனசுல முதலிடம் வச்சிருக்கிறேனா? எல்லாத்தோட முதன்மையானது நான் ஒரு குடிநோயாளி அப்படின்றது மறக்காம. மது போதையற்ற உடல் நிதானத்தை முதன்மையாக வைத்திருப்பது மிகவும் சிறப்பான முடிவு ஒரு குடிநோயாளியை பொறுத்தளவுல. எல்லாத்தோட எனக்கு முக்கியமானது இன்னைக்கு மது போதையற்ற உடல் நிதானம்.
உடல் நிதானத்தோட வாழ்ந்தாதான், போதை இல்லாம உடல் நிதானத்தோட வாழ்ந்தாதான் என்னுடைய மன தெளிவு, ஆழ்மன அமைதி மற்றும் மன வலிமை இது வளர ஆரம்பிக்கும். இல்லாட்டி போனா வீக்கான மனுஷனாக. மது போதையற்ற உடல் நிதானத்தோடு இருக்கும்போது அவசரம் இல்லாம தெளிவாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க முடியும். போதையில வந்துட்டா அவ்வளவுதான், திரும்ப குடிக்கணும், ஏ தில் மாங்கே மோர் 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 தான். இருக்கும்போது மட்டும்தான் அவசரம் இல்லாம மன தெளிவோட சிந்தித்து முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு அமைதியான வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் கோபம் மற்றும் கவலைகளை குறைக்க முடியும். கூடுவார் அதை கண்ணாடி விளிம்பினில் தேடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவலையை மறந்துடுறதுக்காக நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன். கவலையை மறந்திட கூடுவார் அதை கண்ணாடி விளிம்பினில் தேடுவார். இப்ப கவலையை அந்த குடிக்கிற செயல் என்னுடைய கவலைய மறக்க அடிச்சுதா அல்லது கவலைய பல மடங்கு பெருசாக்குச்சுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, என்னுடைய கடந்த கால அனுபவத்துல ஒரு பங்கு கவலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா தாடியை வளர்த்திக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி வாழ்றது தான் அது கொண்டு போய் விடுது. கோபம் போயிடும், பயம் போயிடும், பொறாமை போயிடும், சங்கோஜம் போயிடும் அப்படின்னு நினைச்சு குடிக்கலான்னு போறேன். ஆனா என்னைக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த பார்டர் லைனை கிளாஸ் பண்ணிட்டனோ, அதுக்கப்புறமா என்னைக்கு மீன் கருவாடா மாறிடுச்சுதோ அதுக்கப்புறமா கருவாடு மீனா மாறவே மாறாது. சோ நான் அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். கவலையை மறக்கிறதுக்கு பதிலாக ஒரு மடங்கு கவலையோட போய் குடிக்க போறப்ப அது பல மடங்கு கவலையாக பெருத்து என்னைய பைத்தியக்கார மாதிரி ஆக்குது. என்னால போதையில தன்மையோட பேச முடிகிறதே கிடையாது. உணர்வை கொந்தளிச்சு அன்புன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுறேன், பைத்தியக்கார மாதிரி ஆயிடுறேன். சோ முதன்மையானவை முதலில். அது போதையற்ற உடல் நிதானத்திற்கு என்னுடைய வாழ்க்கையில முதலிடம் அளிக்கின்றேனா? மது போதையற்ற உடல் நிதானத்திற்கும் குடிக்கணும்ன்ற வெறி இல்லாத மன தெளிவிற்கும் முதலிடம் கொடுக்கின்றேனா? இல்லைன்னா இன்னைக்கு தியானத்துக்கு கடந்துப்போ. வாழ்க்கைன்றதே ஆண்டவன் நம்மளை படைச்சதுன்றதே மட்டும்தான். ஆண்டவன் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படின்னு இந்த தியானத்துடைய முதல் வரி சொல்வது. ஆன்மீக முன்னேற்றம் என்பது வாழ்க்கையின் வெகு இயல்பான இயக்கம். என்னுடைய விழிப்புணர்வு நிலையை விரிவுபடுத்துவது, மன அமைதியை கண்டடைவதும் ஆன்மீக முன்னேற்றமாகும். ஆன்மீக முன்னேற்றம் தான் இட் இஸ் த லா ஆஃப் லிவிங் அப்படின்ற வார்த்தை. ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் இஸ் த லா ஆஃப் லிவிங் அப்படின்றது இன்னைக்கு தியானத்துடைய முதல் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே திருப்ப 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 சொல்றாங்களே. ஏல இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்னா எல்லாத்தோட முதன்மையானது நான் உயிரோட இருக்கணும். நான் உயிரோட இருக்கணும்னா மன தெளிவோட இருக்கணும். மன தெளிவோட இருக்கணும்னா ஆன்மீக முன்னேற்றம் என்பது வாழ்க்கையின் விதி அப்படின்றத நான் புரிந்து கொள்ளணும். என்னுடைய இருத்தலின் விதியே ஆன்மீக முன்னேற்றம். என்னுடைய வாழ்க்கையில வெகு இயல்பான ஒரு இயக்கம். என்னுடைய விழிப்புணர்வு நிலையை விரிவுபடுத்துவதும், என்னுடைய ஆணவத்தை, என்னுடைய தன்முனைப்பை கடந்து சென்று ஈகோவை தாண்டி போய் மன அமைதியை கண்டடைவதுதான் ஆன்மீக முன்னேற்றமாகும். சிறந்த கட்டுப்பாட்டை கொண்டு வருவதுவே ஆன்மீக முன்னேற்றமாகும். எப்ப பார்த்தாலும் சரிதான், மனம் போன போக்குல
உணர்வுகள் எப்போதுமே பாயிலிங் பாயிண்ட்லயே இருந்துட்டே இருக்கிறது. எப்போதுமே உணர்வு தடுமாற்றத்துல நான் ஆன்மீகத்துல பின்னடைவுகளை மட்டும்தானே சந்திச்சுக்கிட்டே வருவேன். நான் இன்னைக்கு ரோட்ல நான் போயிட்டு இருந்தேன். ஒரு ஒரு கார் டிரைவர் ஏத்த மாதிரி உள்ளவன் வந்து ராங் சைட்ல வந்துட்டான்னா அவருக்கு பிள்ளைய மீறிய ஒரு கோபம் வருது. காரை நிறுத்திட்டு கீழே இறங்குறாரு. அவன் பைக்ல வந்திருக்கான். பைக்ல வந்தவொன்னு நல்ல பணக்காரன், கார்ல வந்திருக்கிறவரும் அவரு பணக்காரரு. டிராபிக் போலீஸ் வந்து யாரை என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. கோபம் மற்றும் மன உணர்வுகள் கொந்தளிக்கும் போது நான் என்னையவே இழந்து போயிடுறேன். என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னால ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றத பத்தி பேச முடியுமா? சும்மா ராத்திரி மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து என் பாட்டுக்கு எல்லாரும் கேட்கறாங்களே அப்படின்னு பேசிட்டு அலையிறது கிடையாதுல்ல. கோபம் மற்றும் உணர்வுகள் கொந்தளிக்கும் போது உண்மையிலே அந்த மனுஷங்கிட்ட சொன்னா 2 பேரும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறாங்க, அடிக்க போறாங்க, கோர்ட்டு போறான்றான். அந்த பைக்ல வந்தவன் நான் லாயருங்கிறான், இவன் எனக்கு பெரிய பெரிய போலீஸ்காரன்னு தெரியும்ன்றான். அப்ப இந்த மாதிரி உணர்வுகள் கொந்தளிக்கும் போது நான் என்ன பண்றேன்? நான் ஒரு குடி நோயாளின்றது எனக்கு மறந்தே போயிடும். இந்த உலகமே வீணா போன ஒரு இடம் தான் எனக்கு கட்டுப்பாடு. ஏற்கனவே கட்டுப்பாடு இழந்து போய் குடிக்க போறேன். இன்னமும் கட்டுப்பாடு இழந்து பைத்தியக்கார மாதிரி ஆகி மறக்காத ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்ன்றத மறக்காத. முதன்மையானது நீ ஒரு குடி நோயாளி. கோபம் மற்றும் கொந்தளிக்கும் உணர்வுகள் மீது சிறந்த கட்டுப்பாட்டை கொண்டு வருவதுதான் ஆன்மீக முன்னேற்றமாகும். சக மனிதர்கள் மீது அக்கறையுடன் அன்பாக ஆதரவு அளிப்பது ஆன்மீக முன்னேற்றமாகும். எனக்கே கட்டுப்பாடு இல்லாத இருக்கிற நேரத்துல நான் யாரையாச்சும் ஸ்பான்சர் பண்ண முடியுமா? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்போங்க. எனக்கே என்னுடைய உணர்வுகள் மேல கட்டுப்பாடு இல்லை. நான் போய் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் அதை பற்றி நான் பாடம் சொல்லி கொடுத்தது சாத்தியப்படுமா? சக மனிதர்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியுமா? சக மனிதர்கள் மீது அன்புடனான அக்கறையோட ஆதரவு அளிப்பது அதுதான் ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி செய்ய முடியுமா? கடினமான காலங்களை அமைதியாக ஏற்றுக்கொள்வது ஆன்மீக முன்னேற்றமாகும். எஸ், இப்போ என்னுடைய இந்த நேரத்துல சில உடல் உபாதைகளால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இப்போ அந்த உடல் உபாதைகள் அமைதியாக தியானம் பண்ற கத்துட்டு வந்திருக்கேன். இப்போ கடினமான காலங்களை அமைதியாக ஏற்றுக்கொள்வது ஆன்மீக முன்னேற்றமாகும். இதுதான் வாழ்க்கையுடைய விதி. ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் இஸ் த லா ஆஃப் மை லிவிங் அப்படின்ற ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் இஸ் த லா ஆஃப் மை லிவிங். எனது இருத்தலின் விதியே ஆன்மீக முன்னேற்றம் ஆகும். நான் ஆன்மீக முன்னேற்றம் அடையலைன்னா ஐ ஆம் கோயிங் அகென்ஸ்ட் லைஃப் அப்படின்னு அர்த்தமாயிடும். வாழ்வுக்கு எதிராக நான் செயல்பட்டு. அப்ப ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னா என்ன? ஆன்மீக முன்னேற்றத்தின் நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு. ராமலிங்க அடிகளார் சொன்ன மாதிரி அருள் என்றால் அருவமாக உள்ளிருந்து எனக்குள்ளார ஒரு இறையர் பேராற்றல் என்னை இயக்குகின்றது அப்படின்ற விழிப்புணர்வு நிலையில நான் இருக்கணும். நான் வெறுமன மனம் போன போக்குல தாந்தோண்டித்தனமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா நான் ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆன்மீக முன்னேற்றத்தின் நிலைகள்ல முதல் நிலை சுய விழிப்புணர்வு, தன்னை அறிவது, தன்னுணர்வு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை
சுய விழிப்புணர்வு, இது ஆன்மீக முன்னேற்றத்துடைய முதல் நிலை. இரண்டாவது நிலை, தன்னுணர்வோட வாழக்கூடிய மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆழமான அமைதி உண்டாயிரும், இன்னர் பீஸ் உண்டாயிரும், சந்தோஷம் இருக்கும். அப்படி சுய விழிப்புணர்வோட அமைதியோட ஆழமான அமைதியோட வாழக்கூடிய மனிதன் தன்னை சுத்தி இல்லாம அன்பு செய்வான். அன்கண்டிஷனல் லவ் அவனுக்கு வரும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வாட்டமான ஒரு முகத்தோட ஒரு மனுஷனை பார்த்தா ஐயோ பாவம், அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பணி செய்யணும் அப்படின்ற எண்ணம் உண்டாகும். ஆன்மீக முன்னேற்றத்தின் நிலைகள் சுய விழிப்புணர்வு, அக அமைதி, நிபந்தனையற்ற அன்பு, செல்ஃப் அவேர்னஸ், இன்னர் பீஸ் அண்ட் அன்கண்டிஷனல் லவ். அப்ப இந்த ஆன்மீக முன்னேற்றத்தை மறுபடியும் ஒரே விஷயத்தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஒரே விஷயத்தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. தாட் அண்ட் மெடிடேஷன். உனக்குன்னு உன் வீட்டுல வந்து 3க்கு 3 புனிதமான ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுக்கோ. தடுமாறுது, நான் தப்பு செய்யணும்னு நினைப்பு வருது அப்படின்ற நேரத்துல உனக்குன்னு நீ உருவாக்கி வச்சிருக்கிற அந்த புனிதமான இடத்துல, புனிதமான மௌனத்துல வாயை மூடிட்டு சும்மா சொல்லற சும்மா அமர்ந்து எந்த சிந்தனையும் இல்லாம அமர்ந்திரு. மனசுல சிந்தனை இல்லாம அப்படி அமர்ந்திருக்கிறது இறையர் பேராட்டின் இயக்கத்தை என்னுடைய புலன்கள் மூலமாக அறிந்து கொள்வது. அதற்கு இறையர் பேராட்டின் இயக்கம் வெளியே தெரியக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் என்னுடைய இறைவன் எனக்குள்ளார சுவாசத்தின் மூலமாக இருக்கிறார். அந்த சுவாசத்தை கவனி. நான் என்னுடைய சுவாசத்தை இயக்கல, இறைவன் தான் என்னை இயக்குகின்றார். அந்த இறைவனுடைய இயக்கம் சுவாசத்தை கவனிக்கிறப்ப மனசுல சிந்தனை இல்லாம வாய் பேசாம இருக்கிற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீகத்தில் நீ 1 மில்லிமீட்டர் ஆச்சு, 1 அங்குலமாச்சு நீ முன்னேற ஆரம்பிப்ப. Quiet thought and meditation. Look at your actions honestly. என்ன செய்ய இருந்தோம்? அடுத்தவனை பார்த்து அந்த மௌன இந்த மௌனன்னு பேசுற நேரத்துல எவ்வளவு பெருசா ஒரு சமுதாயத்துல ஒரு காயத்தை உண்டு பண்றோம். Look at your actions. ஒவ்வொரு சிந்தனை, உன்னுடைய ஒவ்வொரு சொல், உன்னுடைய ஒவ்வொரு செயல், இத பாரு. நேற்றுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கியா? இல்ல அதே மாதிரி நேத்தை விட ரொம்ப புதுசு புதுசா வார்த்தைகளை கண்டுபிடிச்சு பேச ஆரம்பிக்கிறியா? புதுசு புதுசா பொறாமப்பட ஆரம்பிக்கிறியா? சந்தேகப்பட ஆரம்பிக்கிறியா? இன்னும் விதவிதமான காம பெரிய ஆட்டத்துக்குள்ளார போக ஆரம்பிக்கிறியா? Look at your actions honestly. Choose patience over reaction. உணர்வு வந்துருச்சுதான் உடனே எதிர்வினை ஆற்றணும் அப்படின்றது இல்லாம பொறுமையோட என்ன செயல் செய்யணும் அப்படின்றத சிந்தித்து தேர்ந்தெடு. டோன்ட் ரியாக்ட், திங்க் அண்ட் ஆக்ட். மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமா. எதிர்வினை ஆற்றணும்னு மனசுக்குள்ளார ஒரு வெறி உண்டாகிற நேரத்துல பட்டுன்னு கண்ணை மூடு, ஒரு அடி பின்னால போ. 1 2 3 4 5, வெறும் 5 உணர்வு கொந்தளிப்புகள், உணர்வு தடுமாற்றங்கள் சமநிலை அடைஞ்சிருக்கிறத நீ பாப்ப. வெறும் 5 செகண்ட்ல பாப்ப. அப்ப ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் இஸ் த லா ஆஃப் மை பீயிங் அப்படின்றது புரிஞ்சா நீ இதை செய்வ. Choose patience over quick reaction. ஆன்மீகத்துல முன்னேறவும், வளரவும், கற்கவும், மேலும் அன்பு செலுத்தவும் வாழ்க்கை புதிய புதிய வாய்ப்புகளை அளித்த வண்ணம் இருக்கின்றது. வாய்ப்பே இல்லைன்னா சொல்லாத. வளர்றதற்கும் புதிய புதிய ஆன்மீக விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் அடுத்த மனிதர்களை மேலும் ஆழமாக அன்பு செலுத்துறதுக்கும்
ஒவ்வொரு நாளும் பல பல புதிய புதிய வாய்ப்புகள் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் காலால தட்டிட்டு இருக்கேன் இன்னும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருக்கிற நேரத்துல வாழ்க்கையுடைய அழகை என்னால பார்க்க முடியும். வாழ்க்கையுடைய அழகை என்னால பார்க்க முடியும். வாழ்க்கை அப்படின்ற உண்மையை என்னால அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய சக மனிதர்களோட அன்போடு என்னால இருக்க முடியும். வாழ்க்கையில வாழ்க்கையுடைய அழகை பார்க்கிறது, வாழ்க்கையை உண்மையா மனிதர்களோட அன்பாக இருக்கிறது. இந்த 3 விஷயங்களும் ரொம்ப எளிமையான இலக்குகள் தான். இந்த எளிமையான இலக்குகள்ல கவனம் செலுத்துறது மூலமாக என்னுடைய உள் உறுதிய மன வலிமையை என்னால வளர்த்து கொள்ள முடியும். First of all, see the beauty of life. எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது. ஒரு சின்ன கெட்ட வார்த்தை பேசி ஒரு சாதாரண இச்சைக்கு பணிஞ்சு செயல்படுறது மூலமாக வாழ்க்கையுடைய உண்மையிலே வாழ்க்கைன்னா என்னன்றதை அறிய முயற்சி பண்றப்ப என்னுடைய சக மனிதர்களோட ஒரு நண்பர் இன்னைக்கு மத்தியானம் பேசினாரு. நிறைய நண்பர்கள் இப்ப பேசுறாங்க. கூட 5 நிமிஷம் அன்போட பேசுற நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் எனக்குள்ளார உள்ள உறுதியை வளர்த்து கொள்ள முடிகிறது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. அழகும் உண்மையும், பியூட்டி அண்ட் ட்ரூத், நாலேஜ் அண்ட் பவர், அன்பும் துணிவும், லவ் அண்ட் கரேஜ். அழகும் உண்மையும். உன்னுடைய கண்ணை திறந்து இந்த பிரபஞ்சத்துடைய பிரம்மாண்டமான அழகு பாரு, பிரம்மாண்டமான அழகை பாரு. அழகும் உண்மையும் திறந்து பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான அழகை பார். உண்மையை உணர்ந்து நேர்மையாக இரு. அமைதியான தருணங்கள் எனக்கு மன அமைதியை நிறைவை எனக்கு மீட்டு தரும். சோ அழகும் உண்மையும். அறிவும் ஆற்றலும். அறிவு ஒரு பயனுள்ள ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை எடுத்து படி. பிக் புக்கை படி, பகவத்கீதையை படி, ஒரு திருமூலரை படி, ஒரு திருமந்திரத்தை படி, பயனுள்ள ஒரு புத்தகத்தை படி. ஒரு புதிய திறமையை ஒண்ணு நீ மாஸ்டர் ஆக்கி என்ன பண்ண போற? ஒரு நாளும் ஒரு சின்ன பிரச்சனையாச்சும் சரி பண்ணு. கடினமான சூழல்களை தவறு செய்யாதே, மனம் தளராதே, உறுதியாக இரு. சோகமாக இருப்பதுடன் தன்மையாக பேசு. பயத்தை துணிவுடன் எதிர்கொள்ளு. கடந்த கால தவறுகளை மன்னித்து விடு. Try and see around you and more beauty and truth, knowledge and power. Today try to be what you did yesterday. கடந்த கால அனுபவம் இன்னைக்கு நமக்கு துணையாக இருக்கிறது. நேற்று என்பது போன ஜென்மம், இன்று என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஜென்மம், நாளை என்பது புனர்ஜென்மம், வரக்கூடிய ஜென்மம். உள்ள அனுபவம் என் கையில இருக்கு. அந்த அனுபவத்தின் பலனாக நேற்றுக்கு என்ன நிலைமையில இருந்தனோ அதை விட ஒரு அங்குலம் மேல இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. சோ ஆன்மீக முன்னேற்ற விதியை ஏற்றுக்கொள்வது எனக்கு ஆழமான அமைதியை தருகின்றது. ஆன்மீக முன்னேற்ற விதி அன்பு, உண்மை, நம்பிக்கை போன்ற அடிப்படை கொள்கைகளின் மூலம் தனிப்பட்ட வளர்ச்சியையும் மீள்திறனையும் எனக்குள்ளார ஊக்குவிக்கின்றது. ஆன்மீக முன்னேற்றத்தின் மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா டெய்லி ப்ரோக்ரஸ். நேர்மையான கண்ணோட்டம், நல்லதே நடக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் எனர்ஜி, உள் உறுதி காண்பதுதான் வாழ்க்கையிலே உண்மையரம். எண்ணம் செயல் ஆகிவிட்டால் எல்லாமே கூடி வரும். So the law of spiritual progress give meaning and always expect better things ahead. இன்னைக்கு விட நாளைக்கு மேம்பட்டு இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பு. எப்பொழுதும் வாழ்க்கையில மேம்பட்டு இருப்பவற்றை மட்டுமே நான் நினைக்கிறேன். ஃபெலோஷிப் எனக்கு அதைத்தான் சொல்லி தருது.
வளர்ந்தாகணும் வளர்ந்தாகணும். ஸ்டாக்னேஷன் அமௌண்ட்ஸ் டு கோயிங் பேக்வர்ட்ஸ். தேக்க நிலை வாழ்க்கையில பின்னடைவுகளுக்கு போறதா. ஏன்னா உலகமே ஃபாஸ்டா வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நாம் பாட்டுக்கு முன்னேறாம என்னுள் அருவமாக இருந்து என்னை இயக்கும் இறையர் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவதால் மாபெரும் சாதனைகளை என்னால் சாதிக்க முடியும். நான் ஒருபோதும் ஊக்கமிழந்து நிற்கக்கூடாது. என்னடா இது, இது என்னை எவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து விட்டுருக்கு. I can accomplish much good enough through the strength of God's spirit in me. I shall never be discouraged. என்னுள் அருவமாக இருந்து என்னை இயக்கக்கூடிய இறையர் பேராற்றி என்னால மாபெரும் உயரங்களை எட்ட முடியும். மாபெரும் சாதனைகளை என்னால் சாதிக்க இயலும். நான் ஒருபோதும் ஊக்கமிழந்து நிற்கக்கூடாது. ஆனா இந்த உலகத்துல போர்கள், யுத்தங்கள் மற்றும் பல்வேறு வகையான வன்முறை செயல்கள் இந்த உலகத்துல பல பின்னாலும் இந்த உலகம் இறுதி நன்மை என்ற இலக்கை நோக்கி சர்வ நிச்சயமாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது. இது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு அழகான ஆழமான உண்மை. எனவே பேராசை, வெறுப்பு, மனக்கசப்பு, உலகின் காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மனுஷனாக நான் செயல்பட வேண்டும். காயப்பட்டவன் என்கிட்ட வந்தான்னா அவன் காயத்தை இன்னும் ஒரு மடங்கு பெருசாக்கி விடுற மனுஷனாக இல்லாம அவன் காயத்தை ஆற்றக்கூடிய மருந்தாக அன்பை பரப்புறது, பணி செய்து கிடக்கிறது, அமைதியை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் என்னுடைய வேலை. So the world is sure to get better in spite of. உலகத்துல வெளி பாக்குறப்ப அப்படிதான் இருக்குது. என்னடா இது, ஒவ்வொரு பேரும் சண்டை போட்டாலேறான், குட்டை போட்டாலேறான், கொத்து கொத்தா கொன்னுட்டாலேறாங்க, ரேப் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, எல்லா பேரும் லஞ்சம் வாங்குறாங்க, திருடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. எங்க டிவியை பார்த்தாலும் சரிதான், எல்லாமே நெகட்டிவ். எல்லாத்துக்கும் மத்தியில இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் உன்னதமான உயரங்களை நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது மாறாத உண்மை. Be part of cure of the world's ills rather than part of the disease. யுத்தங்கள், வெறுப்பு கூட அவற்றின் மத்தியிலும் இந்த உலகம் வளர்ச்சி கண்டு வருகின்றது. இந்த உலக நோய்களின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு பதிலாக அந்த நோய்களில் இருந்து மீட்படைதலின் ஒரு பகுதியாக வாழ்றதுக்கு நீரு ஏன் நோயுடைய ஒரு பகுதியாக இருக்கிற progressing for a better life, ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை நோக்கி முன்னேறும் மனிதனாக நான் இருக்க வேண்டும் என அன்போட வேண்டிக்கிறேன். I pray that I may be part of forces for good in the world. உலக நன்மைகள் தீமைகளின் ஆற்றலின் ஒரு பகுதியாக நான் இந்த உலகமே அடிப்படை நன்மையை கொண்டதுதான். என்ன நடந்தாலும் சரிதான், என்ன நடந்தாலும் சரிதான். உலகத்துல எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நடந்தாலும் சரிதான், எவ்வளவு லஞ்சம் வாங்கி அடுத்தவனை ஏமாத்தி ஒரு இறுதி இலக்காகிய நன்மையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறதுன்றதை உறுதியாக நம்பும் போது be part of the solution, not part of the problem. Don't be part of a disease, part of your recovery. அழகாக இன்னைக்கு பிரார்த்தனையில கொண்டாந்து முடிச்சிருக்கிறாங்க. இன்றைய சிந்தனைய சுருக்கமாக பார்த்தோம்னா, first things first. என் வாழ்க்கையில மிக மிக அத்தியாவசியமாக முதன்மையானதா, முக்கியமாக, அவசரமாக, அர்த்தமுள்ளதாக செய்துவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த காரியத்துக்கு போ. எது முக்கியமானது? எது முக்கியமானது? நான் ஒரு குடி நோயாளி அப்படின்றது மறக்காம இருக்கிறது தான் எல்லாத்தோட முக்கியமானது. மறக்காம இருக்கிறது தான் எல்லாத்தோட முக்கியமானது. ஒன் ஆஃப் த மோட்டோஸ் ஆஃப் ஏ இஸ் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். முதன்மையானவற்றை முதலில் எடுத்து செயலாக்கம் செய்ய வேண்டும் என்று ஏ தோழமையின் உயர்ந்த லட்சிய நோக்கத்தை நான் புரிச்சுக்கணும். இப்படியே இருக்கு. குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் உலகத்துல இருக்குது.
தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, லாபம் நஷ்டம், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளை விட முதன்மையான பிரச்சனை மது அருந்தாமல் இருக்கும் உடல் நிதானத்தையும் மன தெளிவையும் இழப்பது மற்ற எல்லாவற்றையும் இழக்கும் ஒன்றாக மாறிவிடும். sobriety is the foundation. மது போதையற்ற உடல் நிதானமும் மது அருந்த வேண்டும் என்ற மனவெறி இல்லாத மன தெளிவும் தான் ஃபவுண்டேஷன். இல்லைன்னா வாழ்க்கையை கட்டி எழுப்பவே முடியாது. ஒரு குடிநோயாளியின் வாழ்க்கை குடிநோயாளி அப்படின்ற அந்த குடி பிரச்சனை தான் வாழ்க்கையில முதன்மையான பிரச்சனை. இந்த முதன்மையான பிரச்சனையில முழு கவனத்தையும் செலுத்தணும். இந்த இதுல முதல் கவனத்தை செலுத்தும் போது தொடர்ச்சியான வளர்ச்சி எனக்கு தேவை, தினசரி முன்னேற்றம் தேவை. நான் எப்பவுமே சொல்யூஷன்ல வாழணும், ப்ராப்ளத்தை வாழக்கூடாது. இன்று மது போதையற்ற உடல் என்னுடைய மன அமைதிக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய உணர்வு தூண்டுதல்களை எப்படி நான் கையாளுறேன்? As we go along AA, we learn to recognize things that may upset us emotionally. எது என்னைய மது போதையற்ற உடல் நிதானத்தை முதன்மையாக வைத்திருப்பது நாம செய்ய வேண்டிய முதன்மையான சிறப்பான முடிவு. மது போதையற்ற உடல் நிதானத்தோடு இருக்கும்போது அவசரம் இல்லாம தெளிவாக சிந்தித்து முடிவுகளை எடுக்க முடியுது. கவலைகளை குறிக்க உதவுது. சக மனிதர்களோட அன்போட பொறுமையாக பழ முடியுது. நான் கவலைய மறக்கணும் அப்படின்னு போய் குடிக்க போனேன் அப்படின்னா நான் நிறைய நேரங்கள் அந்த பிரச்சனையில தப்பிக்கணும் அப்படின்னா பிரச்சனையே குடிக்கிறதுதான்றப்ப என்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் பல மடங்கு பெரிய பிரச்சனைகளாக மாறிடுறது. இப்ப ஃபெல்லோஷிப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. கவலையை மறக்க குடிக்க போறேன், குடிச்சிட்டா கவலை ஒரு மடங்கு. மது போதையற்ற உடல் நிதானத்திற்கு முதலிடம் அளிக்கின்றேனா? அளிக்கலைன்னா தியானத்தை கடந்து போ. இன்னைக்கு தியானத்துடைய முதல் வரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இஸ் தி லா ஆஃப் மை பீயிங். நீ முன்னேறித்தான் ஆகணும். வயசு ஆக 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 நீ ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு பதிலாக பின்னடைவுகளை சந்திச்சு போனா ஓரமான மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆன்மீக முன்னேற்றம் என்பது வாழ்க்கை விரிவுபடுத்தவும் ஆணவத்தை தன்முனைப்பை கடந்து சென்று மன அமைதியை கண்டடைவதும் தான் ஆன்மீக முன்னேற்றம் ஆகும். ஆன்மீக முன்னேற்றம் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் இஸ் தி லா ஆஃப் மை பீயிங். எனது இருத்தலின் விதியே ஆன்மீக முன்னேற்றம் ஆகும். ஆன்மீக முன்னேற்றத்துடைய நிலைகள் என்ன? தன்னுணர்வு, தன்னை அறியக்கூடிய தன்னுணர்வு. தன்னுணர்வோட வாழக்கூடிய மனிதன் ஆழமான அமைதியோட வாழ்ந்து கொண்டிருப்பான். இது 2வது நிலை. தன்னுணர்வோட ஆழமான அமைதியோட வாழக்கூடிய மனிதன் தன்னை சுற்றி வாழக்கூடிய இந்த நிலையை எப்படி அடையிறது? Quiet thought and meditation. Look at your own actions with honesty. உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நேர்மையாக பாரு. ஆன்மீகத்தில் முன்னேறவும் வளரவும் கற்கவும் மேலும் அன்பு செலுத்தவும் வாழ்க்கையை உனக்கு வாய்ப்புகளை வழங்கலன்னு சொல்லாத. உன்னை சுத்தி பாரு, எத்தனை வாய்ப்பு வருது. ஒவ்வொரு வாய்ப்புலையும் உன்னுடைய உணர்வு தடுமாற்றங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த வாய்ப்பு பயன்படுத்துறிய ஒழிஞ்சு முன்னேறதுக்கு பயன்படுத்துறியா? வாழ்க்கையில் அமைதி காண்பது, உண்மையை அறிய முயற்சிப்பது, சக மனிதர்களுடன் அன்புடன் இருப்பது. மேற்சொன்ன 3 இலக்குகளில் கவனம் செலுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ள வலிமையை வளர்த்து கொள்ள என்னால. வாழ்க்கை எவ்வளவு அழகானது, வாழ்க்கை எவ்வளவு உண்மையானது, பியூட்டி அண்ட் ட்ரூத். வாழ்க்கை எவ்வளவு தகவல்கள் நிறைந்தது, வாழ்க்கை எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது, நாலேஜ் அண்ட் பவர். வாழ்க்கை எவ்வளவு அன்பு நிறைந்தது, எவ்வளவு துணிச்சலாக வாழ வேண்டிய வாழ்க்கை. தெரிந்து பிரபஞ்சத்தோடைய என்ற பிரம்மாண்டமான அழகை
ஒவ்வொரு தடவை பாரு, உன்னுடைய நாலேஜ விரிவடை செய்யறதுக்கு ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கமாச்சும் எடுத்து படி. அன்பு செய்யறதுக்கு எவ்வளவு பேர் சுத்தமா இருக்காங்க, சுத்தி பாரு. ஒரு சாதாரண வாட்டம் அடைஞ்சிருக்கிற ஒரு பயிரை பார்த்தானா ஒரு மக்கு தண்ணி எடுத்து ஊத்துற அசையில ஏதாவது செஞ்சு லைக் டு see around you more and more of beauty, truth, knowledge and power. Today try to be stronger, braver, more loving as a result of what you did yesterday. நேர்மையான கண்ணோட்டம் உறுதி ரொம்ப அவசியம். The law of spiritual progress gives meaning and purpose to my life. Let me always expect better things ahead. Law of வாழ்க்கையை மேம்பட்டு இருப்பவற்றை மட்டுமே நாம் பார்க்கணும். எனக்குள்ளார அருவமாக இருந்து என்னை இயக்கும் இறையர் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து செயல்படுவதால் மாபெரும் சாதனைகளை என்னால் சாதிக்க இயலும் அப்படின்னு நான் உறுதியாக நம்பணும். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு புத்தகம் வாசிக்கிற பொறுமை கிடையாது, மீட்டிங்ல அட்டன் பண்றது என்னடா அருவையா இருக்கு, போரா இருக்குது, ஊக்கம் இழந்து நிற்காதீர்கள். I shall never be discouraged. God's spirit in me. ஊக்கம் இழந்து ஒரு நாள் நிக்காதீங்க. ஆனா இந்த உலகம் சுற்றிலும் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா என்னடா உலகம், தீமைகள் நிறைந்த உலகம், உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு. எனக்கு தோணுது போர்கள், யுத்தங்கள் மற்றும் பல்வேறு வகையான வன்முறை செயல்களால் இந்த உலகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்றது போன்ற ஒரு வெளி தோற்றம் தோன்றினாலும் கொஞ்சம் கண்ண மூடி ஆழமாக பாரு. இந்த உலகம் இறுதி நன்மை என்ற இலக்கை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது உனக்கு புரியும். பேராசை, வெறுப்பு, மனக்கசப்பு ஆகிய எதிர்மறை உணர்வுகளை வளர்ப்பதை விட்டுவிட்டு உலகின் காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மனிதனாக நான் செயல்பட வேண்டும். Be part of the solution, not ஆற்றலை பரப்பக்கூடிய மனுஷனாக இரு. பணி செய்து கிட. அமைதியாக வாழ்ந்து அமைதியை பரப்பு. The world is sure to get better in spite of setbacks, war, hate and grief. Be part of the யுத்தங்கள், வெறுப்பு, பேராசை ஆகிய இருக்கையிலும் கூட அவை மத்தியிலும் இந்த உலகம் வளர்ச்சி கொண்டு வருகின்றது. இந்த உலக நோக்கங்களின் மீது நோய்களின் ஒரு பகுதியாக வாழ்றதை விட்டுட்டு அந்த நோய்களின் தீர்வின் ஒரு பகுதியாக ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வாழ்வதை நோக்கி நான் முன்னேற வேண்டும் என ஆண்டவா உண்மை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may be part of forces for good in the world. உலக நன்மைகளின் ஆற்றல் தீமைகளின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. ஆழமாக பாசிட்டோம்னா இந்த உலகம் நன்மையை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்கிறது நல்லா தெரியும். இருக்குங்கதான் சொல்லுவாங்க, நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி எனக்கு நிறைய தெரியும். இல்ல வாழ்க்கை பெரிய இலக்குகளை நோக்கி நன்மையை நோக்கி முன்னேறி போயிட்டே இருக்குது. இப்போ அந்த நன்மையின் ஒரு பகுதியாக நான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவா வேண்டிக் கொள்கின்ற சிந்தனையோட இன்றைய சிந்தனை முடிவடைகிறது. இப்போ இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கடன் சென்ற சிந்தனைகளை அவங்க கூட நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமையும் இறைவனை பணிவாட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம்.